அதனால தான் பழைய காலத்துலலாம் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போகிறதே வெறுங்கையோடு போகிறதில்ல. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சுவாமிக்கு விளக்கேற்றுறது, இல்லை அபிஷேகத்துக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுக்கறது. ஆமாம், நான் பழசெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் நினச்சி பார்த்து வருந்தாத நாள் இல்லை. பழைய சம்பிரதாயங்கள் எல்லாம் போயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்? அது மாதிரி அபஸ்மார குஷ்ட க்ஷயாரிச பிரமேக ஜ்வரோன்மாத குல்மாதி, மேலெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கே, அதுக்கு பேர் குஷ்டம்னு பேர். க்ஷயம் அப்படின்னா அது ஒரு விதமான நோய். அவன் எதை தொட்டாலும் குளிரும் அவனுக்கு, க்ஷயரோகம். அரிசம்னு ஒரு நோய். பிரமேகம்னு ஒன்று. பிரமேகம்னா எப்படின்னா தோல் இப்படியே இருக்கும், அந்த தோல் அப்படியே உறிஞ்சின்னே பிரிஞ்சின்னே வரும். வாழைப்பழ தோல் எப்படி வெளியே உரிச்சு எடுக்கிறோமோ அது மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் அப்படியே உறிஞ்சு வரும். அதுக்கு பிரமேகம்னு பேர், அந்த வியாதிக்கு பேர். ஆமாம், அப்படின்னு நான் சொல்லப்பட்டிருக்கேன். அந்த தோல் வியாதியெல்லாம் இப்படி தோல்லாம் உறிஞ்சு வருதே, அது என்னத்தினால வரும் தெரியுமோ? பிதர்களுக்கு சாப்பாடு போடாமல் சிராத்தம் பண்ணாமல் பிதர்கள் பட்னியோடு இருந்தால் அவாத்தில் பிறக்கிற குழந்தைக்கு அப்படி ஆயிடும். ஆமாம், எவ்வளவோ இருக்கு. பயந்து பயந்து வாழ்ந்த பாரத தேசம், ஹிந்து மதம், துணிச்சலே கிடையாது. இப்போ இருக்கிற துணிச்சல் அப்போ கிடையாது ஜனங்களுக்கு. பயந்துண்டே வாழ்வாள். கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையினுடைய மேலே தோல்லாம் ஒட்டிக்கவே இல்லை. வாழைப்பழம் கனிஞ்ச அப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு சரீரம் மேலே. அப்புறம் அவளை பிரச்சனை போட்டு பார்த்து அதுக்கு என்னன்னு பார்த்தா பிதர்களுடைய தோஷம் இருக்கு. பிதர்களை ஆராதியுங்கள். என்ன பண்ணலாம்? அவள் பார்க்கறதே அடுத்த 15-20 நாளில் மகாலயபட்சம் வருது. அவரை கூப்பிட்டு 15 நாள் சிராத்தம் பண்ணுங்க, ஹோமம் பண்ணி பிதர்களுக்கு திருப்தி ஏற்படுத்துங்கள் அப்படின்னு 15 நாள் ஹோமம் பண்ணி சிராத்தம் பண்ண சொன்னது. முதல் 2 நாள் சிராத்தம் பண்ணின உடனேவே தோல்லாம் சேர்ந்துடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஆரம்பிச்சு. 15ஆவது நாள் சிராத்தம் பூர்த்தி ஆன உடனே அந்த குழந்தைக்கு நம்மளே மாதிரி தோல் வந்துடுச்சு, பல தோல் வந்துடுச்சு. நான் தான் சொல்றேனே, எல்லா உபன்யாசனையும் சொல்லுவேன், பூட்டு தயாரிக்கிறதேவே சாவியும் சேர்த்து தான் தயாரிக்கிறா. எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு உண்டு, ஒரு சாவி உண்டு. அந்த சாவியை போட்டு திறந்தா அந்த கஷ்டமாகிற பூட்டு திறந்துடும். ஆனால் சாவி எங்கே இருக்குன்னு தெரியல. சாவி எங்கே இருக்கிறது? பூட்டி இருக்கு தெரிகிறது, ஆனால் அதை எப்படி திறக்கணும், அதை திறக்கிறதுக்கான சாவி என்ன தெரியல. அதுதான் இப்போ எல்லாரும் கஷ்டப்படுறா. புரியுது? 15 நாளும் விடாம பிதர்களை நம்பி நமஸ்காரம் பண்ணி ஸ்ராத்தம் பண்ண பிதரோ நமஸ்யா தேவா யஜ்ஞியா மனுஷ்யா வா ஈடேன்யா பிதரோ நமஸ்யா. மனிதர்களுக்கு என்ன பிரீத்தி அப்படின்னா, மாமா உங்களை மாதிரி ஒரு தர்மவான் உலகத்திலே கிடையாது, உங்களே மாதிரி ஒரு மனுஷர் இந்த வீனஸ் காலனியில் உண்டா அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுகிறவர். மனுஷர்களுக்கு என்ன பிரீத்தின்னா ஸ்தோத்திரமாக பேசினா பிரீத்தி. ஈடே ஸ்தோத்திரத்தில் பகு சந்தோஷம். தேவா யஜ்ஞியா, தேவர்களுக்கு எது சந்தோஷம் அப்படின்னா யாகம் பண்ணினா சந்தோஷம். ஏன்னா நிறையா யாகம் பண்ண அவிர்பாகங்கள் கொடுக்க தேவதைகளுக்கு நிறையா அவிர்பாகம் கிடைக்கும். அவள் எல்லாரும் சோமரசத்தை குடிச்சுட்டு சோமலத்தைன்னு ஒரு கொடி, அந்த கொடியிலேருந்து பிழிஞ்சு எடுத்த ரசம் சோமரசம், அதை யாகத்தில் கொடுப்பார்கள் தேவதைகளுக்கு. அதெல்லாம் கொடுத்து, அதனால இந்திர சோமம் பிபத்து க்ஷேமோ அஸ்துனா, இந்திரன் சோமரசத்தை குடிக்கட்டும், எங்களெல்லாம் க்ஷேமமாக வைக்கட்டும், அப்படிதான் யாகம். அதனால் யாகம் பண்ணினா தேவதைகளுக்கு சந்தோஷம்.
பின்ன பிதர்களுக்கு என்ன சந்தோஷம்னால் பிதரோ நமஸ்யா, நிறைய விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். விபீஷண சரணாகதியில் எப்படி விபீஷணன் நமஸ்கரிச்சானோ அதுபோல நமோ வஃப் பிதரோ ரசாயா, நமோ வஃப் பிதர சுஷ்மாயா, நமோ வஃப் பிதரோ ஜீவாயா, அப்படி வரிசையா ஏந்தினு பெரியவாள்லாம் நமஸ்காரம் பண்ணுவா. பிதர்களுக்கு நமஸ்காரம் பண்ண பிதர்கள் உருகி கிட்டக்க வந்து நின்றுட்டு குழந்தை உன் கஷ்டத்தெல்லாம் நான் போக்குறேன்டான்னு சொல்லுவார். சிராதத்தை உட்காண்டே பண்ணுறா எல்லாரும். இப்போ கீழே உட்காண்டு பண்ணினது போக இப்போ சேரில் உட்காந்து பண்ணுறா. சேரில் உட்காந்து போனது பண்ணாக பிராமணா எல்லாரையும் எழுத்தாப்புல ஒரு சேரை போட்டு என்னமோ கல்யாணம் நிச்சயதார்த்தம் மாதிரி சிராதம் பண்ணுறா. அப்படி வரிசையாக உட்காந்து விழுந்து விழுந்து அழுதுண்டே நமக்காக நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார் நினச்சி சிராதம் பண்ண வேண்டாமோ, அழுது உருகிண்டு பண்ண வேண்டாமோ. சத்சங்கம் ஆனால் ஒன்றும் இது மாதிரி உபன்யாசங்கள் கேட்க கேட்க அதுக்கப்புறம் சிராதம் நன்னா நடக்க ஆரம்பிச்சுடுவான். அதில் சொல்லணும், கேட்கணும், சொல்லவும் சொல்லணும், கேட்கவும் கேட்கணும். அப்போ தான் நம்ம மனசு படியும். சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு சொல்ல வந்த அபஸ்மார குஷ்ட க்ஷயாரச பிரமேஹ ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகாமாந்தாம் பிசாச்சாஸ்ச சர்வே பவத் பத்ர பூதிம், பிசாச்சாஸ்ச சர்வே பவத் பத்ர பூதிம்னு இருக்கு. சில பேருக்கு பைசாச்சு முடிச்சிடும். வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அதாவது பேரன் சௌக்கியமாக இருக்கான், நன்னா படிக்கிறான், ஸ்கூலுக்கு போகிறான், நன்னா படிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ராத்திரி 2 மணிக்கு குபீர்னு எழுந்து உட்காந்துக்கிறான், சத்தம் போடுறான், அப்பா அம்மாவெல்லாம் அடிக்கிறான், ஆத்தெல்லாம் சுற்றி சுற்றி வரான், 20 நிமிஷம் சுற்றுறான். 20 நிமிஷம் கழிச்சு திருப்பி அந்த குழந்தை தூங்கி போயிடுறது. மறுநாள் காத்தால சாதாரணமாக இருக்கு. அது எனக்கு ஃபோன் பண்ணார், ஆமாம் இந்த மாதிரி இருக்கே பேரன் இந்த மாதிரி பண்ணுறான். ஒன்றும் தப்பு இல்லை, நான் சொல்கிறத செய்யுங்க, சரியா போயிடும். ஒரு குடத்தை நிறைய தீர்த்தத்தை வச்சு மேலே மாவில் தேங்காய் வச்சு லலிதா பரமேஸ்வரி ஆவாகனம் பண்ணுங்கள். 48 நாளைக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தை அந்த கலசத்துக்கிட்டக்க உட்காந்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு 48வது நாள் அது பூர்த்தியான உடனே லலிதா பரமேஸ்வரி யதாஸ்தானம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை தினம் அந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கள் அப்படின்னு விடாமல் பண்ணினார். லலிதா சஹஸ்ரநாமம் விடாமல் வாசித்து அந்த தீர்த்தத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்தப்புறம் அந்த குழந்தை அப்புறம் எழுந்திருக்கல, சத்தம் போடலை, எதுவும் பண்ணலை, நன்னாயிட்டான் அந்த பேரம். எதுக்கு சொல்ல வரேன், அதுபோல் அதெல்லாமும் நிவர்த்தியாகும். எதனாலே பவத் பத்ரபூதிம் விலோக்கிய க்ஷணா தாரகாரே திரவந்தே. பன்னீரல விபூதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பன்னீரல விபூதியை திருச்செந்தூரில் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அப்படி பிரசாதத்தை அப்படி போடுவார். அந்த போத்தி அப்படி அப்படி கொண்டு கையில் கொண்டு வந்து கொடுப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் அது. திருச்செந்தூர் முருகனுக்கு பிடிச்ச வேதம் ரிக்வேதம். எஜுர்வேதம் இருந்தாலும் சாமவேதம் இருந்தாலும் அதர்வண வேதம் இருந்தாலும் ரிக்வேதம், ரிக்வேதிகள், ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணினவா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அநேகமாக நீங்கள் அங்கே இருக்கிறவா எல்லாரும் திரிஸ்வதந்திராள்னு சொல்கிற பார்த்தீங்களா, திருச்செந்தூர் கோவில் கிட்டக்க இருக்காளே, அவள் எல்லாருமே ரிக்வேத அத்தியனம் பண்ணினவா, முருகனுடைய மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு ஜபம் பண்ணுறவா. திரிஸ்வதந்திரர்களுடைய மகிமை அவ்வளவு மகிமையாக அந்த அந்த திருச்செந்தூர் புராணம் சொல்கிறது. திரிஸ்வதந்திராளுடைய மகிமை அந்த விபூதி அப்படி இப்படி கொண்டு வந்து கொடுக்குறா பற்றியில அந்த விபூதி எடுத்து நெத்தியில் இட்டுக்கணும்னு சொல்லலை ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்தில். பின்ன என்னென்ன அவள் கொண்டு வந்து அப்படி விபூதியை கொடுக்கறதுக்காக அப்படி நீட்டுறா பற்றியில அந்த விபூதியை நீங்கள் கண்ணால் பார்த்த உடனேவே வியாதி போயிடுங்கிறார். விலோக்கிய அவலோகனம், விலோகனம். விலோக்கியன்னா என்ன சொன்னார், கண்ணால பார்த்த மாத்திரத்தில் அபஸ்மார குஷ்ட க்ஷயாரச பிரமேஹ ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்தா
பிசாச்சாஸ்ச சர்வே பவத்பத்ரபூதிம் விலோக்ய க்ஷணாத் தாரகாரே த்ரவந்தே திருஷி ஸ்கந்தமூர்த்திः ஸ்ருதௌ ஸ்கந்தகீர்த்திः முகே மே பவித்ரம் சதா தச்சரித்ரம் கரே தஸ்ய கிருத்யம் வபுஸ்தஸ்ய பிருத்யம் குஹே சந்துலீனாஹ மமாசேஷபாவாஹ. இந்த முருகனை பார்த்த உடனே அவருக்கு எல்லாம் மறந்து போய் முருகனுடைய சௌந்தரியம் கருணை ததும்பிய கட்டாட்சத்தை பார்த்து பூரிச்சு போய் அவர் சொல்றார் ஆதிசங்கரர், என் கண்கள் எப்போதும் முருகனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். திருஷி ஸ்கந்தமூர்த்திஹி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்திஹி, என் காதுகள் எப்போதும் முருகனுடைய வைபவங்களை சொல்லி காதால கேட்டுட்டே இருக்கணும். ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்திஹி முகே மே பவித்ரம் சதா தச்சரித்திரம், எப்போதும் அவனுடைய சரித்திரம் என் முகத்துக்கு நேர சொல்லப்பட வேண்டும். கரே தஸ்ய கிருத்தியம், என் கைகள் எப்போதும் முருகனுக்கே காரியங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். வபுஸ்தஸ்ய பிருத்யம், இந்த சரீரமானது எப்போதும் முருகனுக்கு அடிமையாகவே இருக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் பண்ணக்கூடிய அசேஷ பாவாக, நான் என்னென்ன காரியம் பண்றேனோ அத்தனை காரியமும் முருகனையே போய் அடைய வேண்டும். இன்னொரு ஸ்லோகம், மிருகா பக்ஷினோ தம்சகாயே ச துஷ்டாஹ ததா வியாதயோ பாதகாயே மதங்கே பவத்சக்தி தீக்ஷ்ணாக்ர பின்னா சுதூரே வினஷ்யந்து தே சூர்ணித கிரௌஞ்ச சைலா. ஆப்ரேஷன் ஒன்று ஆஸ்பத்திரியில் எல்லாம் பண்ணுறா. ஆப்ரேஷன்னா என்ன அர்த்தம்? கத்தியால் கீறி எந்த பாகம் வீணா போயிடுத்தோ அதை தூக்கி வெளியில் போடுறார். இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது தெரியுமோ? என் உடம்புல எந்த இடத்துல கெடுதல் இருக்கோ அந்த இடத்த நீ கையில் ஒரு சக்தி வேல் வச்சுருக்கிய, அந்த வேலாயுதத்தால் ஒரு குத்து குத்தி அந்த கெடுதலை அப்படியே பேத்து வெளியில் எறியணும். இந்த ஸ்லோகத்துக்கு அதான் அர்த்தம். மிருகா பக்ஷிணோ தம்சகாயே ச துஷ்டாஹ ததா வியாதயோ பாதகாயே மதங்கே, மத் அங்கே என்னுடைய சரீரத்தில், பாதகாக கஷ்டப்படுத்தக்கூடியதான சிரமப்படுத்தக்கூடியதான வியாதிகள் இருக்கு. அதெல்லாம் எதனால ஏற்படுது? மிருகாஹா பக்ஷினாஹா தம்சகா. இந்த ஸ்லோகம்லாம் உண்மையாவே இருக்குமா அப்படின்னா வாஸ்துவன்னு அப்புறம் அனுபவத்தில் தெரியறது. இந்த ருத்ரன் சமக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சமக்கத்தில் பரமேஸ்வரனை பார்த்து எனக்கு என்னென்ன வேணும், வாஜஸ்டமே பிரசவஸ்டமே பிரயதிஷ்டமே பிரசிதிஷ்டமே இப்படிலாம் கேட்கும். அந்த சமக்கத்தில் 5வது பிரश्னத்தில் அஸ்மாச்சமே மிருத்திகாச்சமே கிரஜஸ்டமே பர்வதாஷ்டமே சிகதாஷ்டமே வனஸ், இப்படி வரிசையாக இதெல்லாம் எனக்கு வேணும். நான் வாசித்த பொழுது நான் நினச்சிப்பேன், அஸ்மாச்சமே மிருத்திகாச்சமே இதெல்லாம் மண் வேணும், தூளான மண் வேணும், கடினமான மண் வேணும். மண்ணே பல தினசு இருக்கு, பலவிதமான மனுஷன். இப்போ பாறாங்கல்லில் விக்கிரகம் பண்ணுறாளே, அந்த விக்கிரகம் பண்ணுறவன் ஒரு தடவைக்கு 4 தடவையாக அதை பரீட்சை பண்ணிவிட்டு அந்த பாறாங்கல்ல பரீட்சை பண்ணிவிட்டு அப்புறம்தான் விக்கிரகம் செய்ய ஆரம்பிப்பான். அது நல்ல கல் தானா அப்படின்னு ஒரு தடவைக்கு 4 தடவையாக பரீட்சை பண்ணுவான். முக்கால்வாசி பண்ணிவிட்டு கடைசியில் டங்குன்னு உடஞ்சி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அவன் இத்தனை மாதம் பண்ணினது வீணாக போயிடும், உடஞ்சி போயிடும். அவெல்லாம் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அது இனிமேல் எவ்விதத்துலேயும் எக்காலத்துலேயும் உடையாதுன்னு தெரிஞ்சுட்ட அப்புறம்தான் விக்கிரகம் அடிக்க ஆரம்பிப்பான். எல்லாருமே உடனே இதுதான் பாறாங்கல்ல, இதுலேயே ஒரு பிள்ளையார் பண்ணி இதுலேயே முருகன் பண்ணுன்னா பண்ணிவிட முடியாது. அதுக்கு அந்தந்த சாஸ்திரம் தெரிஞ்சவன் அதில் இறங்கினாதான் அது அழகு. அஸ்மாச்சமே மிருத்திகாச்சமே கிரேயஷ்டமே பர்வதாஷ்டமே இதெல்லாம் எனக்கு வேணும் வேணும்னு சமக்கம் பிரார்த்திச்சிருந்து இதெல்லாம் சர்வசாதாரணம் தானே, இதெல்லாம் எதுக்கு வேதம் சொல்கிறதுன்னு நான் நினச்சிருந்தேன் ஒரு 25 வருஷம் முன்னாடி.
இப்போ வீடு கட்டுறதையெல்லாம் பார்க்குறதே சமங்க சொன்னது கரெக்டுன்னு தெரியுது. ஏன் தெரியுமோ, பழைய மண்ணை கொடுத்து அழகாக ஆற்று மணலில் ஸ்ட்ராங்காக கட்டின பில்டிங்லாம் போயிடுச்சு. இப்போ என்னமோ புதுசாக ஒரு மண்ணை கொண்டு வந்து அந்த மண்ணில் தான் பில்டிங் கட்டப்படுகின்றன. அதுவும் ஃப்ளாட்டு வேறு எல்லோரும் வாங்குறாளா, இந்த பக்கம் ஆணி அடித்தா அவாத்து பக்கம் ஆணி போய் விழுந்துடுறது, அடுத்த பக்கத்து ஃப்ளாட்டில் போய் விழுந்துடுறது ஆணி. அவர் ஒரு கடிகாரம் மாற்றத்துக்கு தான் ஆணி அடித்தார். அவர் என்னமோ பெருசாக இரும்பு பீரோ அதில் மாட்டி வைக்கல, ஒரு அதுக்கு தான் ஆணி அடித்தார். ஆனால் அந்த ஆணி என்ன ஆயிடுது, செவுத்தை தாண்டி அந்த பக்கம் போய் விழுந்துடுறது. அப்புறம் அவளெல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், அதெல்லாம் இல்லை சார், அந்த மண்ணெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை, அதுக்காக இப்போ வேறு ஒரு மண் தயாரிச்சிருக்கோம், அந்த மண்ணை வச்சுன்னு தான் நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கிறா. அப்போ நான் நினச்சேன், வேத மாதா கரெக்டாக தான் சொன்னாள். அஸ்மாச்சமே மிருத்திகாச்சமே கிரயஷ்டமே பர்வதாஷ்டமே சிகதாஷ்டமே, இதெல்லாம் கரெக்டாக இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், இந்த இவ்வளவு தினசான மண்கள்லாம் எனக்கு வேண்டும்னு அந்த சமக்க பிரார்த்திக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் இந்த ஸ்லோகத்தில் மிருகங்களாலேயோ பட்சிகளாலேயோ வேறு பூத ராசிகளாலேயோ என்னை ஏதாவது கடித்து அது துவாரா என் உடம்புல விஷம் ஏறி அது என்னை பாதப்படுத்திட்டேயானால் எனக்கு அந்த ரோகத்தை நீ போக்கணும், உன்னுடைய வேலால் குத்தி அந்த விஷத்தை தூக்கி அப்படி வெளியில் எரியணும்னு இந்த ஸ்லோகம். பவத் சக்தி தீக்ஷணாகிர பின்னா சுதூரே வினஷ்யந்துதே சூர்ணித கிரௌஞ்ச செயலா. இந்த ஸ்லோகமும் வாஸ்துவும் தானே இப்படிலாம் இருக்கே நான் நினச்சேன். கரெக்டாக இருக்கு. இந்த 2015 ஒரு பெரிய ஜலப்பிரவாகம் மெட்ராஸ் முழுக்க வந்தது பற்றியில. டி நகரில் மங்கேஷ் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ஸ்ட்ரீட்டு ஜிஆர்டிக்கு பின்னாடி பக்கம் இருக்குது. அங்கெல்லாம் தண்ணியில் மூழ்கிடுச்சு. ஒரு வயசான தாத்தா, வயசானவர், ஒரு வைஷ்ணவர், ஒரு வயசானவர் அழகாக பிள்ளையாது போய் இருக்கக்கூடாதா, வீதியை ஆற விட்டது, இறங்கினார். பிள்ளையாது போக மாட்டேன், இந்த பிள்ளையாதில் தான் இருப்பேன்னு மங்கேஷ் ஸ்ட்ரீட்டில் வந்தார். தண்ணியெல்லாம் வடிஞ்சு மண்ணு கிண்ணு சேரு சகுதி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆற்ற புனருத்தாரணம் பண்ணி ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம் மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த கதவு வாசக்கதவு திறந்தபடியே இருக்கு. இந்த தாத்தா சும்மா இருக்கக்கூடாதா, போய் அந்த கதவை இழுத்தார். இந்த கதவை இழுத்தா அந்த கதவுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு வண்டு ஒன்று பறந்து அந்த தாத்தாவை கடிச்சுது. கடிச்சா அவர் என்ன நினச்சிட்டார், ஏதோ சாதாரண தானே இப்படி தட்டினார். நான் இந்த மேடையில் பொய் சொல்ல மாட்டேன், சத்தியத்தை தான் பேசினேன். கடிச்சா அடுத்த ஒரு வாரத்தில் ஒரு பக்கம் கை வேலை செய்யலை, அடுத்த ஒரு வாரத்தில் ஒரு கால் வேலை செய்யலை, அடுத்த ஒரு வாரத்தில் இன்னொரு கை வேலை செய்யலை, அடுத்த ஒரு வாரத்தில் இன்னொரு கால் வேலை செய்யலை. தாத்தா ஆஸ்பத்திரியில் இருக்கார். வைத்தியம் நடந்துகிட்டே இருக்கு, லட்சக்கணக்கான செலவழிகிறது. அவள் எல்லாரும் குரோம்பேட்டைக்கு எங்கேயாவது ஓடி வந்தா ஜாதகத்தை எடுத்துன்னு எப்படியாவது பிழைக்க வைங்க. இன்றைக்கி இருக்கார் அவர். இப்போ நான் கதை சொல்லேனே, இப்போ அந்த தாத்தா உயிரோடு இருக்கார். என்கிட்ட கேட்டு ஜாதகத்தை பார்த்து இன்னென்ன பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு பரிகாரம்லாம் பண்ணி அந்த தாத்தா சௌரியமாகி எழுந்து உட்காந்துண்டு சௌரியமாயிட்டார். வைஷ்ணவர் தனிக்கும் அவ. எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு பக்ஷி ஜாலம்னு சொல்கிறோம், ஆனால் அந்த பக்ஷி ஏற்படுத்துகிற கஷ்டம் எவ்வளவுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதைத்தான் சொல்கிறார் ஆதிசங்கரர். மிருகா பக்ஷிணோ தம்சகாயேச்ச துஷ்டாः ததா வியாதயோ பாதகாயே மதங்கே பவத் சக்தி தீக்ஷ்ணாக்ர பின்னா சுதூரே வினஷ்யந்து தே சூர்ணித கிரௌஞ்ச சைலா. ஜனித்ரி பிதா ச ஸ்வபுத்ராபராதம் சஹேதேன கிம் தேவசேனாதிநாத அஹஞ்சாதி பாலோ பவான் லோகதாதः க்ஷமஸ்வாபராதம் சமஸ்தம் மகேஷா. ஹே முருகா, நாம் பண்ணின தவறுதல் எல்லாத்தையும் நீ போக்கணும், பொறுக்கிக்கணும், பொறுத்துக்கணும். க்ஷமஸ்வா, பொறுத்துக்கணும்.
ஒரு குழந்தைகள் பண்ணக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையும் ஒரு அப்பா அம்மா பொறுத்துக்கிற மாதிரி நான் என் வாழ்நாளில் பண்ணியிருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் பொறுத்து போக்கி என்னை நல்லவனாக ஆக்கி ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த ஸ்லோகத்துக்கு இதான் அர்த்தம்.